அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் மாநிலங்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மார்ச் 16ஆம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள 6 மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் மாநிலங்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வரும் மார்ச் 16ஆம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள 6 மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் கண்ணன். விரிவான தகவல். வரும் மார்ச் 16ஆம் தேதி மாநிலங்களவை தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள 6 மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தல் தேதியானது அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி சிவா, கனிமொழி சோமு, என்ஆர் இளங்கோ, செல்வராஜ், ஜி.கே. வாசன், தம்பிதுரை பதவிக்காலம் வரும் ஏப்ரல் 2ஆம் தேதி நிறைவு பெற இருக்கக்கூடிய நிலையில் மார்ச் 16ஆம் தேதி தமிழ்நாட்டில் உள்ள 6 மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தல் தேதியானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் கண்ணன். விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. தமிழகத்தில் விரைவில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையமானது அறிவித்துள்ளது. அதன்படி பார்த்தோம் என்றால் என்ஆர் இளங்கோ, செல்வராசு, தம்பிதுரை, திருச்சி சிவா, கனிமொழி, என்.வி.என். சோமு, ஜி.கே. வாசன் ஆகிய 6 மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலமானது வரும் ஏப்ரல் 2ஆம் தேதி முதல் நிறைவடைகிறது. இந்நிலையில் இந்த 6 மாநிலங்களவை உறுப்பினருக்கான இந்த தேர்தலை தற்போது இந்திய தேர்தல் ஆணையமானது அறிவித்துள்ளது. இதனுடன் சேர்த்து மகாராஷ்டிரா, ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், பீகார், சத்தீஸ்கர், ஹரியானா, ஹிமாச்சல பிரதேசம், தெலுங்கானா என்று மொத்தம் 37 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தலானது நடைபெற உள்ளது. அதன்படி பார்த்தோம் என்றால் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள அறிவிப்பில் வரும் மார்ச் 16ஆம் தேதி இந்த 6 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தல் நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையமானது அறிவித்துள்ளது. அதன்படி பார்த்தோம் என்றால் இதற்கான அறிவிப்பு வரும் பிப்ரவரி 26ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 26ஆம் தேதி அறிவிப்பு வெளியிட்ட உடனே அன்றைய தினமே வேட்புமனு தாக்கல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பார்த்தோம் என்றால் வேட்புமனு தாக்கல் செய்ய மார்ச் 5ஆம் தேதி கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மார்ச் 6ஆம் தேதி வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனுவை வாபஸ் பெறுவதற்கு மார்ச் 9ஆம் தேதி கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து போட்டி இருப்பின் 16ஆம் தேதி வாக்குப்பதிவு தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பார்த்தோம் என்றால் அவ்வாறு தேர்தல் நடைபெற்றால் 16ஆம் தேதி அந்த வாக்குகள் எண்ணப்படும் அன்றைய தினம் முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பார்த்தோம் என்றால் தமிழகத்தில் மொத்தம் 6 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தலானது நடைபெற உள்ளது. இந்த மாநிலங்களவை உறுப்பினருக்கான தேர்தலானது வரும் மார்ச் 16ஆம் தேதி நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையமானது அறிவித்துள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தில் தற்போது பார்க்க வேண்டும் என்றால் 234 சட்டமன்ற உறுப்பினர்களில் திமுகவிற்கு 132 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ள, அதிமுகவிற்கு 62, இந்திய தேசிய காங்கிரஸ் 17, பாமக 5, பாஜக 4, விசிக 4, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2, 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் காலியாக உள்ளது. மொத்தம் 234 சட்டமன்ற உறுப்பினர்கள், 5 சட்டமன்ற பதவிகள் காலியாக உள்ளது. இதன்படி பார்த்தோம் என்றால் மொத்தம் 229 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளன. இதன்படி பார்த்தோம் என்றால் திமுக மற்றும் திமுக கூட்டணிக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்களும், அதிமுகவுக்கு 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன்படி பார்த்தோம் என்றால் மொத்தம் 6 நாடாளுமன்ற உறுப்பினர், மாநிலங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான தேர்தலில் 4 திமுகவிற்கும் 2 அதிமுக கூட்டணிக்கும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுகவிற்கு 4 மாநிலங்களவை உறுப்பினர்களும் அதிமுக கூட்டணிக்கு 2 மாநிலங்களவை உறுப்பினர்களும் இருப்பதாக கூறினீர்கள். தேமுதிகவுக்கு இந்த முறை 1 மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கொடுக்கப்படும் என்று ஏற்கனவே முடிவானது. அந்த முடிவு குறித்து ஏதாவது தகவல் வெளியாயிருக்கா? நிச்சயமாக ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் கடந்த தேர்தலின் போதே தேமுதிகவிற்கு 1 மாநிலங்களவை உறுப்பினர் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த முறை நடைபெற்ற தேர்தலின் போது அந்த மாநில உறுப்பினர் பதவி என்பது அதிமுக கூட்டணியில் வழங்கப்படவில்லை.
அப்போது அதிமுக சார்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள அந்த மாநிலங்களவை பதவிக்கான தேர்தலில் தேமுதிகவிற்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கப்படும் என்று அதிமுகவின் அந்த அதிகாரப்பூர்வ அறிக்கையில் வெளியிடப்பட்டிருந்தது. இப்போது தமிழ்நாட்டில் 6 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தலானது தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்தலானது வரும் மார்ச் 16ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் திமுக கூட்டணி மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு 4ம், அதிமுக கூட்டணிக்கு 2ம் கிடைக்க வாய்ப்புள்ளது. இதில் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை தேமுதிகவிற்கு கொடுக்க வேண்டிய நிர்பந்தமானது அதிமுகவுக்கு ஏற்பட்டுள்ளது. இதில் அதிமுக என்ன முடிவு எடுக்கப்பட உள்ளது என்பதை பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.